ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தே ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கேட்டிருந்தீங்க வீடியோ போட சொல்லி. நடுவில் கொஞ்சம் வேலை விஷயமா அப்படியே அலைச்சலாகவே இருந்துச்சு, அதனால் போட முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு சூப்பரான ஸ்பாட்டில் உட்காந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுதி அரேபியாவில் ஹக்கீல்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்கேன். அந்த ஹக்கீல் வந்து எங்கே அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷலான சிட்டி. அது பீச், நீங்கள் இப்போ பீச் பின்னாடி தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். பீச்சை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் பீச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு மலை ஒன்று. இந்த சைடு உங்களுக்கு விசிபிள் தெரியுதா என்னன்னு தெரியல, அது நம்ம வரும்போது தாங்க கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நேத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்தது அந்தாண்ட சைடு உள்ள மலையெல்லாம். அது என்ன அப்படின்னாக்கா, ஒரு 3 கண்ட்ரியோடைய பார்டர் வந்து இந்த இடத்துல மீட் ஆகும். இதை வந்து நம்ம வந்து ரெட் சீன்னு சொல்லுவோம். ஸோ ரெட் சீன்னும் போது வந்து செங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக சிகப்பு கலரில் இல்லையே அப்படின்ட்டு கேட்காதீங்க. நம்ம எல்லாரும் அந்த நம்ம புக்கில் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, ரெட் சீன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து இன்னைக்கு தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இத்தனை வருஷத்தில். இங்கே நம்ம பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக வந்தோம். ஸோ அப்படியே வந்து நமக்கு ஒரு 4 டேஸ் கிட்ட லீவு. அந்த லீவு வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ தான், நமக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிட்டியில் இந்த பீச்சை வந்து நம்ம விசிட் பண்ணது. 3 கண்ட்ரியோட பார்டர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது 3 கண்ட்ரி என்னென்ன அப்படின்னாக்கா, இஸ்ரேல், எகிப்த் அண்ட் வந்து ஜோர்டன். 3 கண்ட்ரியும் ஒரே இடத்துல, இது நீங்கள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். 3 கண்ட்ரி வந்து ஒரே இடத்துல மீட் ஆகிற மாதிரி தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ நம்ம இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நல்ல காற்றடிக்குது. இந்த வெள்ளை கலரில் இந்த பாலைவன மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பக்கத்தில் சுற்றி ஆக்சுவலாக அந்த இடம் ஃபுல்லாக மலை. மேகம் வந்து இன்னைக்கு ரொம்ப மறைச்சிட்டு இருக்குது, தெரியல. ஏன் இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றுலாம் நல்லா தெரிஞ்சுது. இன்னைக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வந்து நல்ல ஒரு சூறாவளி காற்று மாதிரி அடிக்குது. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு தெரியல. எப்போவுமே ஒரு காற்று அடிச்சுது, ஒரு புழுதி காற்று அடிச்சுது அப்படின்னா இங்கே வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும். குளிர்லேருந்து வெயிலுக்கு மாறப்போகுதுன்னு அர்த்தம். இருந்தாலுமே வந்து குளிர் இருக்க தான் செய்யுது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ பாருங்களேன், இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து டேட்ஸ் ட்ரீ ஃபுல்லாக. ஒரு பார்க் மாதிரி, சின்னதாக ஒரு பார்க் செட்டப் மாதிரி. அந்த இடத்துல யார் வேணாலும் அங்கே வந்து உட்காரலாம், ஃபேமிலியோடு வந்து உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட, நம்ம கேங்கோட வந்தால் எல்லாருமே நாளே என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு இந்த காற்று இருக்கிறதுனால தான் அந்த அலை கூட. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெனல் மாதிரி. இஸ்ரேல்ஸு, எகிப்து இந்த மாதிரி ஏரியாஸ்க்கு, ஜோர்டனு இந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் பெரிய பெரிய ஷிப்லாம் இந்த சீ வழியாக தான் போகும். ஷிப்பு போகிறதெல்லாமே நமக்கு தெரியுது, பட் நம்ம கேமராவில் அதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு நம்ம பெரிய கேமராவும் ஒன்றும் வச்சிடல. இந்த லாஜிஸ்டிக்ஸு இந்த மாதிரி ஷிப்பிங் ஐட்டம்ஸ்லாம் நிறைய அந்த சைடு வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிரதர் வந்து சொன்னார். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ கன்வே பண்ணுறேன். மேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும் ஹக்கீல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுதி அரேபியா, இது வந்து சவுதி அரேபியா, பின்னாடி வந்து ஜோர்டனு, அதுக்கப்புறம் இஸ்ரேல், எகிப்து. ஸோ இந்த 3 சிட்டியும் கவர் ஆகக்கூடிய ஒரே இடம் சவுதி அரேபியாவில் இங்கே தாங்க. ஸோ இந்த நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த லைட்டிங்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ லைட்டிங்ஸ் எரியறதெல்லாம் நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் ஷார்ட்ஸு. ஸோ ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்தே பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே எழுந்து நம்மளும் பீச் எல்லாம் அப்படியே சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வரலாம். இது தெரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சின்னதாக ஒரு செல்ஃபி ஸ்பாட் ஒன்று வச்சுருக்காங்க. அது நம்ம எப்போவுமே கேங்காக வர முடியல, தனியாக தான் வந்து மாட்டுறோமா, அதனால் நம்மளால் வந்து இந்த செல்ஃபியெல்லாம் வந்து எடுத்தாலும் நல்லா வரமாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த இடம். இன்னும் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது பீச் நடந்து போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அன்றைக்கி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு தமிழ் ஹோட்டல் ஒன்று இங்கே இருக்குது, அந்த தமிழ் ஹோட்டலுக்கு வந்தேன். அப்போது நைட்டு டைமா, அதனால் வந்து நமக்கு விசிபிளாக தெரியல. இப்போ வந்து பார்த்தா அந்த மலையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல. நானே வந்து வாயடைச்சு போயிட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். கைஸ், உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த மலை தெரியும்னு நினைக்கிறேன். அதோ தெரியுதுங்களா? அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து எகிப்து. இந்த சைடு இருக்கிற மலை எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஸ்ரேலில் வரும். இதுக்கு பின்னாடி, இந்த பாலைவன மலைக்கு பின்னாடி தான் வந்து ஜோர்டன் இருக்குது. ஸோ நைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள லைட்டிங்ஸ் அத்தனையுமே நமக்கு வந்து விசிபிளாக தெரியும். இன்னொன்று, பெரிய பெரிய ஷிப்லாம் வந்து அந்த லாஸ்ட்டில் ஒன்று போகுது, பட் இந்த கேமராவில் அது வந்து தெரியலங்க. ஐ எம் சாரி. கிட்டத்தட்ட ஒரு 4 ஷிப்பு கிட்ட லைனாக போகுது அந்த லாஸ்ட்டில். எல்லாமே பெரிய பெரிய ஷிப்பு தான். ஸோ இது எல்லாமே இந்த கேனல் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. தண்ணியோடைய வேகம் இன்னைக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மலையை ஒட்டியுமே ரோடு மாதிரி போகுதுங்க. இந்த லொக்கேஷன் ஆனால் செம்மையாக இருக்குது.
இந்த இடத்துக்கு வந்து இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்த கண்டிப்பாக வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள். லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே வந்து லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து ரமஜானுன்றதுனால வந்து நமக்கு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் அந்த இதெல்லாம் வைப்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இந்த கண்ட்ரியில். ஸோ சவுதி அரேபியா வந்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து அந்த பார்க்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன ஹெலிபேட் போர்ட்டுங்க. இது அது நேவி அவங்க ஃபோர்ஸில் வச்சுருக்குறாங்க. ஸோ அதை நம்ம அதிகமாக காட்ட வேணாம். பார்த்தீங்களா தண்ணி எப்படி அடிக்குது பாருங்க. அது இந்த ஹார்டின் தான். அதுக்கு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பார்க் பெஞ்ச் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே உட்காந்து எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அது போக அந்த சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுவுமே வந்து உட்காரக்கூடிய சீட் தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த இடம் பார்க்கும்போது. கண்டிப்பாக வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட் இது சவுதி அரேபியாவில். ஸோ நம்ம எல்லா ரீஜனும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இது ஒரு ரீஜன், இது ரொம்ப ஸ்பெஷலான ரீஜன். ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நமக்கு வந்து 3 கண்ட்ரி வந்து மீட் ஆகுது. ஸோ அதனால் இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அந்த மண்ணுமேங்க அங்கே உள்ள மண்ணும் இங்கே உள்ள மண்ணும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. பாருங்களேன், இது வெள்ளையாக இருக்கா, அங்கே உள்ள மண் பாருங்கள், பின்னாடி பாருங்கள், அது ஒரு கலரில் இருக்குது. இதுதான் வந்து இந்த நாட்டில் வந்து ரொம்பவே ஆச்சரியப்படையத்தக்கது. ஆக்சுவலாக நல்லா காத்துங்க. இந்த பார்க் மாதிரி இருக்கிற ஏரியாவில் தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறேன். நல்லா காத்தடிக்குது. நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு விசிட் போயிட்டு வருவோம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு விசிட் ஸ்பாட் இது, மிஸ் பண்ணிடாதீங்க. நான் லொக்கேஷன் எல்லாமே தரேன். இது என்னன்னா நம்ம ரியாது சிட்டியிலேருந்து சவுதி அரேபியாவுடைய கேபிட்டல் ரியாதுலேருந்து ஒரு 1600 கிலோமீட்டர் வரும். நியரஸ்ட் ஏர்போர்ட் வந்து நியோம்பே அண்ட் தபுக் ஏர்போர்ட்டுங்க. நீங்கள் தபுக் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 2.5 hours ட்ராவல் இதுக்கு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு, யாரும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அட இந்த கடலோடைய அழகை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ சன் செட் ஆகிறதுனால நான் அந்த மலை சொன்னல அது தெரியுது, நல்லா தெரியுது பாருங்கள் அந்த மலைகள்லாம். எகிப்து நாட்டோடைய மலைகளை பார்க்குறோம். அதுக்கடுத்தது இஸ்ரேல் நாட்டோடைய மலை. இந்த மலைக்கு பின்னாடி தான் ஜோர்டன் நாடு இருக்குது. ஸோ ஒரே இதில் 3 எல்லைகள் வந்து நம்ம பார்க்கக்கூடிய நாடு இது ஒரு நாடாக இருக்கும். அதில் நம்ம பார்த்தாச்சு. கடவுள் புண்ணியத்தில் இன்னும் நிறைய நாடுகள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. கண்டிப்பாக நடக்கும், அதையும் பார்த்துடலாம். ஸோ சன் செட் ஆக போகுது, அதனால் இந்த பக்கம் வெளிச்சம் ஜாஸ்தியாக தெரியுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பார்க் ஏரியாவில் வந்து நம்ம உட்காந்தாச்சு. ஒரு நல்ல ஒரு பெரிய மரம், இந்த மரத்தோடைய பேர் என்னன்னு தெரியல. அங்கே தான் உட்காந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கிளைமேட்டில் 7 மணிக்கு தான் வந்து இங்கே இருட்டுது. 7-7:15 ஆகிடுது கிட்டத்தட்ட. மணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி ஆக போகுது. 6 மணிக்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம இதில் ரெட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து இந்த ஜோர்டன் பார்டரே வந்து ஜோர்டன் நாட்டோடைய பார்டரே ஒரு 6 கிலோமீட்டர் தான் காமிக்குது மேப்பில். பார்டர் உள்ளே போக முடியாது, பார்டர் வெளியே வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துட்டு யூட்டர்ன் பண்ணிட்டு வரலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் இருக்குது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சவுதி அரேபியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க இந்த பிளேஸையும், நான் காமனான பிளேசஸ்லாம் வந்து விசிட் பண்ணுறத விட இந்த பிளேஸையும் வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. இது ஒரு மஸ்ட் ட்ரை விசிட் பிளேஸ்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. அதோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.